அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு 5 பெயர்கள் உள்ளன. நான் முஹம்மது, புகழப்பட்டவன் ஆவேன். நான் அஹ்மத், அல்லாஹுவை அதிகம் புகழ்பவன் ஆவேன். நான் மாஹி, அழிப்பவர் ஆவேன். என் மூலமாக அல்லாஹ் மறுப்பு கொள்கையை அழிக்கிறான். நான் ஹாஷிர், ஒன்று திரட்டுபவன் ஆவேன். மக்கள் எனக்கு பின்னால் ஒன்று திரட்டப்படுவார்கள். நான் ஆகிப், அல்லாஹுடைய தூதர்களில் இறுதியானவர் ஆவேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 3532 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மது என்று அறியப்பட்டதுதான். இந்த பெயரை அல்லாஹுடைய தூதருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள்தான் சூட்டி மகிழ்ந்தார்கள். இந்த பெயரை சூட்ட காரணம் என்ன என்று மக்கள் கேட்டபோது, இப்பிள்ளைக்கு முஹம்மது என்னும் பெயரையே சூட்டும்படி கனவின் மூலம் அறிவுறுத்தப்பட்டேன். இப்பிள்ளையின் புகழ் உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் எதிரொலிக்க வேண்டும் என தான் விரும்புவதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் பதில் கூறினார்கள். முஹம்மது என்னும் இந்த பெயருக்கு புகழப்பட்டவர் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அன்னை ஆமினா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஹ்மத் என்னும் பெயரை சூட்டினார்கள். அன்னை ஆமினா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவுற்றிருக்கும் போது அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்றும் அக்குழந்தைக்கு அஹ்மத் என்னும் திருப்பெயரை சூட்டும்படியும் கனவின் மூலம் அவர்களும் அறிவுறுத்தப்பட்டனர். அதன்படியே அன்னை ஆமினா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஹ்மத் என்னும் பெயரை சூட்டினார்கள். அஹ்மத் என்னும் பெயருக்கு புகழ்பவர் என்று பொருள் கொள்ளப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் புகழப்பட்டவரும் எவருமில்லை. ஒவ்வொரு கணமும் வானவர்களும் படைப்பினங்களிலே ஏனைய படைப்பினங்களிலே சார்ந்தவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் என்னும் புகழ்மொழியை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தவரும் எவருமில்லை. அதுதான் இந்த பெயரை அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டியதனுடைய முக்கியத்துவமாக பார்க்கப்பட வேண்டும். முஹம்மது, அஹ்மத் என்னும் இந்த 2 பெயர்களும் வேதமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு தெளிவுபடுத்தப்பட்ட பெயர்கள். முஹம்மது என்ற இந்த பெயர் சூரத்து ஆல இம்ரான் வசனம் 144, சூரத்துல் அஹ்ஸாப் வசனம் 40, சூரத்து முஹம்மது வசனம் 2, சூரத்துல் ஃபத்ஹ் வசனம் 29 ஆகிய 4 இடங்களில் அஹ்மத் என்னும் திருப்பெயர் சூரத்து ஸஃப் என்ற அத்தியாயத்திலே
வசனம் 6 இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் தௌராத் வேதத்திலே முஹம்மது என்று கூறப்பட்டுள்ளதாகவும், அதேபோன்று எண்ணற்ற வேதமறைகளிலேயும் அவர்களுடைய வருகை குறித்தும் அவர்களுடைய பெயர் குறித்தும் சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாம் தெளிவான சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.